அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்படுறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். குருஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியாமல் ஒருத்தன் அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரில சார், அவனை தான் சார் தேடிட்டு இருக்கேன், இங்கே தான் சார் சுற்றி நிற்பான், எங்கிட்ட வந்து நல்லா போகுது மார்க்கெட்டு, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்யூச்சரு, அவன்கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்க நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கு, நம்ம லேண்டு வித்த காசு கையில் தான் இருக்குது, எவனோ சொல்லி நம்ம கூட சேர்ந்தவனாக தான் இருப்பான். நிறையாரு இந்த நல்ல காரியத்தை அவன் தான் பண்ணியிருப்பான். வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பேர் வழி, உங்களை ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக்குறேன் பேர் வழின்னு இன்னொரு கடையை ஆரம்பிச்சு விட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வச்சு இப்போ என் பொழப்பும் போய் சம்மந்தமே இல்லாமல் அந்த பொழப்பும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமேங்கிறதுனால இப்படி தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். லாபத்தில் சனி வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எடுத்த அகலக்கால், தேவையில்லாமல் நீங்கள் செயல்படுத்திய திட்டங்கள், இதனால் மன கஷ்டமாக எப்படா பிஸ்னஸை ஓட்ட போகிறோன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பீங்க. தான் பெரிய ப்ராப்ளம். ரிஷபராசிக்காரர்கள் நல்லா பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் தான் உங்களை குழப்பி விட்டான்னு உங்களுக்கே தெரியாது. நல்லா தான் ஏன் சம்பாதிச்சிட்டு இருந்தேன், வந்தாயா யானை வாங்கணும்னு கல்யாண வீட்டுக்கு வாடகை கூட்டு பொழைச்சிக்கலான்னு 2 யானை வாங்கி போட்டாயா, எவனுமே புக்கிங்கே பண்ண மாட்டேங்கிறான். நண்பர்களே, அது கூட ஒரு ராசி தான். எங்கள் ஏரியாவில் ஐயப்பா மெடிக்கல்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், கடைக்கார அவ்வளோ டென்ஷன், என்னங்க இந்த ஏரியாவில் எவனுக்குமே வியாதியே வர மாட்டேங்குது, ஒரு 4 நாளைக்கு பேராசிட்டமால் கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சா கூட லாபம் வேணும், அது நமக்கு ஒரு ராசி வேணும். அப்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபத்தை கெடுக்கிறத முதல்ல அலர்கிறார். அது இனிமே சரியாகும். என்ன ஆகும், 10லே குரு வந்தால் பதவி பறி, 10லே சனி இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இருந்தவங்க 11ஆம் இடத்திற்கு வருகிறார். லாப சனியாக வருகிறார். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் 10ஆம் இடத்து சனி பகவான் பெரிய எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டார். என்ன பார் வருது பார், ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறேன், 2000 சேவிங்ஸில் போடு, 3000 இதில் போடு, வந்துட்டே இருந்தாதானே ராஜா. 10 நாள் வந்துச்சு, 11 நாள் நின்று போச்சு, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக டிபிட் ஆயிடுச்சு கையிலேருந்து. அப்போ தடுமாறி போகிறீங்க. சேவிங்ஸ்னால கூட ஒருத்தனை துன்புறுத்த முடியுங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் கற்றுக்கிறீங்க. ஸோ அப்போ அடுத்ததாக சனி 12லேருந்து உடம்பை தான் பார்க்குறாரு, உடம்பை ஹெல்த்தை பார்க்குறாரு. நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு நல்லதை சாப்பிட்டீங்கன்னா சனி உங்களை கண்டுக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் தீர்த்த வாரியாக லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பேன், ரைட்டு, நல்லா இருங்க, இதுக்குரிய தண்டனையை சனி தருவார். ஏன்னா சனி உடம்பை பார்த்துட்டு இருக்கார், சனி பார்க்கிறார். அடுத்து சனி ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ண போறார். இருந்தா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி, குருவினுடைய பணியாக அவர் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் நேர்மையான ஒரு சத்புத்திர சந்தான பிராப்தி வரப்போகிறது. ரிஷபராசிக்கார பெண்கள் மகிழ்ச்சியுடன் இனிப்படுத்திக்கலாம். காரணம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஐவிஎஃப் பண்ண சார் இது நடக்கல சார், இந்த முறை நடந்துவிடும். கண்டிப்பா பணவரவு பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு எந்த அளவு இருக்கும்? குழந்தைகளோட படிப்புக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நல்லா படிப்பாங்க. காரணம் என்னன்னா, குழந்தைங்கிற இடத்த தான் சனியே பார்க்கிறார். அதனால பெரிய விஷயமா இது இருக்காது. பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் 11லேருந்து உடம்பை பார்க்கறது ஒன்று தான் பிரச்சனை. கால் மூட்டு, ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் போன்ற விஷயங்கள் எல்லாம். சில பேர் ஷாப் ஃப்ளோரில் உட்காந்து தள்ளு இந்த தள்ளு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. நல்ல சீரியஸாக உண்மையிலே வேலை செய்யுங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் இருப்பான், வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும், இங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான், என்னடா பண்ணுற பிஸியாக இருக்கிற மாதிரி கேட்டிப்பார். இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் சனிகிட்ட பண்ணக்கூடாது. சனிக்கு நல்லா தெரியும், நீங்கள் 4 மணிக்கு வண்டி ஏறினீங்க, 3 மணிக்கு ஏறினீங்க, 8 மணிக்கு வந்து சனி உங்களை பார்த்துட்டே இருப்பார். சனிகிட்ட பொய்யே சொல்லுவார். பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன், அவருக்கு தெரியும். அதனால் இது ஒன்று தான், இது தலைக்கு மேலே ஒரு சிசிடிவி மாட்டி விட்ட மாதிரி தான். நம்ம மேனேஜர் நமக்கு இது நம்மளை இது பிராது கொடுக்குறாரா இல்லையோ, இந்த ஆளும் முதல்ல பிடிச்சி கொடுத்துருவான்.
ஸோ சனி பகவான் உடம்ப பார்க்க ஒரு பொய் கூட சொல்லாதீங்க. என்ன சார் எங்கே போயிருந்தீங்க? ஐயா கேன்டீன் போய் டீ சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் கம்முன்னு விட்டுருவாங்க. இல்லை சார் கீழே மீட்டிங் ஹாலில் போய் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார் நீங்கன்னா கரெக்டாக மாட்டிக்குவீங்க. இல்லையே மீட்டிங் ஹாலில் நான் தான் உட்காந்துருந்தேன் நீங்கள் வரவே இல்லையாமாங்க. கரெக்டாக மாட்டி விட்டுருவார். சனி பகவானை ஏமாற்றவே முடியாது. ஸோ அப்போது 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8 பார்க்குறார் பிருந்தா. ஐசியூவில் படுத்திருக்கிற பேஷண்ட்டுலாம் அதை கேளுங்க. ஒரு நிமிடம் நிறுத்தி ஸ்பிரிச்சுவல் டாக்ஸை பாருங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்தில்லை. இந்த நற்செய்தியை சொல்லத்தான் சனி என்னை அனுப்பியிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுடைய மனைவிகள் இருந்தா, ஐயோ என் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, டாக்டர் இப்படி சொல்லிட்டான். இன்னைக்கு டாக்டருங்க எதுக்கு எடுத்தாலும் லிவர் ப்ராப்ளமா மாத்திரை தின்னு சொல்ற ஆள் இங்கே யாருமே கிடையாது. லிவரையே கழட்டி மாட்டிது. கர்ப்பப்பை ப்ராப்ளம், கர்ப்பப்பையே கட் பண்ணி போட்டுரு. வெரி குட். இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் டாக்டர் படிச்சிங்க? காப்பாற்றுறதுக்கு. அப்போது 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது சரியான டாக்டரை சந்திப்பீங்க. முன்னெல்லாம் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். இப்போ வியாதி வந்தால் நல்ல டாக்டர் கிடைக்கணும். கேஸ் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். கேஸ் வந்தால் நல்ல வக்கீல் கிடைக்கணும். இப்படி வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே பார்த்தாலும் டுபோகராக சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்போ 10ஆம் இடத்தை குரு பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுசு விருதி. திடீர்னு தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசனை கழுத்திலே சுட்டுருவாங்க. சுடும்போது அவதார் நீங்கள் பண்ண புண்ணியம், அந்த அவர் சுட்டது உங்கள் கேன்சர் கட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணான், அதில் உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அது என்னமோ முடி வளரணுங்கிறதுக்காக ஒரு நாட்டு மருந்துக்கு போனீங்க, முடி வளர்றது நின்று சரி பிரச்சனை, அந்த பிரச்சனை சரியாச்சோ இல்லையோ, லிவர் பிரச்சனை சரியாயிடுச்சு. வெரி குட்ரா. எவனோ ஒருத்தன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற மாதிரி உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ஒரு நிலைமை. இப்போது குமுலேட்டிவாக சொன்னால் லாபம் அதிகரிக்க போகிறது, செய்த தவறு சரியாகிறது. நீங்கள் தேவையில்லாம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் திரிட்டு இருந்தாங்க, காசு இல்லாத நேரத்தில் 10 லட்சம் போட்டியேன்னு. அப்பா பரவாயில்லடா நல்ல டிசிஷன் எடுத்திருக்க, பரவாயில்ல வருமானம் சம்பாதிக்கிறேன் பாராட்டுற மாதிரியான மாறிடுவீங்க. குழந்தை வரப்போகுது. 5ங்கிறது சொத்து பிருந்தா, சொத்து வரப்போகுது. சனி பகவான் அருளால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சொத்து வரப்போகுது. ஒரே பிரச்சனை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை லைட்டாக கொஞ்சம் சனி பார்த்துட்டு இருக்காரு. கம்பெனிக்கு போனோமா, ஹார்ட் ஒர்க் பண்ணோமா, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்திச்சா நோ ப்ராப்ளம். தள்ளு 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 ஃபர்ஸ்டால மாட்டிக்கிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் உடைக்க தயாராகுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் மேலும் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற? பெரும்பாலும் ஐயப்ப வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். ஐயப்பனை காண பாருங்கள், அந்த மாதிரி தான். ஐயப்பன் கோயில் போனோம், அழகா ஒரு ஸ்டெப் வச்சு டெய்லி ஐயப்பனை வணங்கிட்டே போகணும். அதை வேற ஒரு பரிகாரம் பண்ணால் போதும். ரிஷபராசிக்காரர்கள் ஐயப்ப மந்திரத்தை தினமும் சொல்லி ஐயப்பனை குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லிட்டே இருங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். சார் அப்போ இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க்குங்க. பிரமாதமா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார்.
அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு சொன்ன அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வரிசை வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்றதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவார பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவை எல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. ஆனால் இந்த ரிஷப ராசிக்கு 2026 சனி பயிற்சி, அதாவது வாக்கிய கணித அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை தரும்னா? ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக கொண்டாட்டத்தோட மனநிலையில் இருக்கலாம். ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி சிறப்பாக கொண்டாடுறோமோ, உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படத்தை எப்படி கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இந்த சனி பயிற்சியை நீங்கள் வந்து கொண்டாடலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தார். அவர் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்துக்கு சனி அப்படின்றது கனியை போல இனிப்பான ஒரு விஷயம். அதாவது ஒரு சுவையான இனிப்பான ஒரு பழங்களையோ ஒரு ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்றதான் 11ஆம் இடத்து சனியுடைய சிறப்பு. 11ஆம் இடம் அப்படின்றது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உபஜய ராசி. உபஜய ராசி அப்படின்னா என்னென்னா, நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு அசுபகரங்கள், குறிப்பாக எல்லா கிரகங்களும் கிடையாது, அசுபகரங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் வரும்போது வந்து சிறப்பான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும். ஸோ அந்த வகையில் சனி பகவானோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்காரனாக வர்றாரு இல்லையா, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது 10க்குரியவன் 11க்கு வர்றது தொழில் மூலியமாக லாபம் பெருக போகுதுன்னு அர்த்தம். புது தொழில் வாய்ப்புகளும் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக போகுதுன்னு அர்த்தம். கடல் கடந்து போகிற யோகமும் உங்களுக்கு சாத்தியப்படும். இதனால் வரைக்கும் தடைபட்டு இருந்த வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சாத்தியப்படும். ரிஷபராசிக்காரர்கள்னு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவங்க தொழில் காரணமாக தான் வெளிநாடு போகணும்னு இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளுமே நடக்கும். அதற்கப்புறம் வந்து வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஓகே. ஆனால் இப்போ சொல்லிட்டீங்க, எந்த மாதிரி தொழிலெலாம் அவங்க எந்த சமயத்தில் தொட்டா கை வச்சா சிறப்பாக இருக்கும்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ஒரு பாவி, அதாவது ராகு இருக்கார். ஜோதிட மொழி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது மையன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10ஆம் இடம் சும்மா இருக்கக்கூடாது, கிரகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு கிரகமாக ஏதாவது எந்த கிரகமாலும் சரி, நல்ல கிரகமோ சுபகிரமோ கெட்ட கிரகம் யாரோ ஒருத்தர் இருக்கணும், இருந்தால் நல்லது அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். 10ல் ராகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகம் வந்து அதுக்கேற்ற தன்மைகளில் தொழில் அமைப்பு உருவாகும். இங்கே ராகு இருந்தால் மட்டும் என்னென்னா மல்டிபிள் யோசனைகள் வரும். ஒரு நாள் இந்த தொழில் செய்வாங்க, இன்னும் அந்த தொழில் செய்யலாம், மல்டிபிளாக யோசனைகள் வந்துட்டு இருக்கு. இது மூலிமா நம்ம பணம் சம்பாதிச்சலாம், அது மூலிமா பணம் சம்பாதிச்சலான்ட்டு பல்விதமான தொழில் சிந்தனைகளை கொடுக்கும். நான் அப்படிப்பட்ட ராகு 10ல் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தொழிலை யோசிச்சுட்டு மறுநாள் அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு துறையை யோசிக்காதீங்க. உங்கள் துறை சார்ந்த உங்களுக்கு கோர் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் இருந்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸை நீங்கள் உங்களுக்கு புதுசாக இன்வால்வ் பண்ணிக்கோங்க, உங்கள் பிஸ்னஸோட சேர்த்துக்குங்க. அப்படி போகும்போது தான் வந்து உங்களுக்கு நீங்கள் சரியான பாதையில் தடை இல்லாமல் போக முடியும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பான முறையில் பல தொழில் செய்கிறதுக்கான யோகம் உள்ள நேரத்தில் தான் ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. அதுக்கு சனியும் ராகுவுமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. தொழில்காரனாக வரக்கூடிய சனி லாபஸ்தானத்துக்கு போகிறது சிறப்பு. லாபம் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லாபம் வந்துடும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பல தொழில் வாய்ப்புகளும் எண்ணங்களும் சிந்தனைகளையும் ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டு முழுக்க. அப்படின்ற இடத்துல வந்து பல தொழில்களும் மாறி மாறி ஒவ்வொரு இதாக போகாமல் உங்களுடைய பேஸ் எதுவோ கோர் எதுவோ அதில் நின்றுட்டு அதோட ரிலேட்டடான பிஸ்னஸை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டு கம்பெனியோட ஆட்டோமொபைல்ஸ் சர்வீஸ் பண்ணுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ இந்த விஷயங்களை பண்ணாமல் மல்டிபிள் பிராண்ட் எடுத்து பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறது இது மாதிரி லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சிஸ்டங்கள் பொதுவாக இந்த ரிஷப லக்னத்துக்காரருக்கு ஆடம்பர தொழில்கள் தான் வரும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலோட நெருக்கமான இருக்கக்கூடிய தொழில் என்னவோ அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான தொழில்துறைக்குள்ளே வேலைக்கு போய்க்கலாம். இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இப்போ இது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? எந்த மாதிரி விஷயங்கள் இந்த சனி பகவான் ஆமாம் போகிறாங்க? கண்டிப்பான முறையில் வந்து ரிஷப ராசிக்காரர்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறார். ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 11ஆம் இடத்து சனி கனியை போல் இணைக்கக்கூடிய செயல்களை வாழ்க்கையில் நமக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறாருன்னு அர்த்தம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இது நாள் வரைக்கும் சங்கடப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சனியால் யோகம், அதாவது சனின்றது ஒரு அசுப கிரகம். ஸோ அந்த அசுப கிரகத்தினால யோகங்களை பெற போகிறீங்க அப்படின்றபோது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் வெற்றிக்காக உங்களோட வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நடைமுறை தடைகள், சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டுற முயற்சியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், திருமணம் தடைகளாக இருக்கலாம். 30 வயசில் கண்டிப்பாக திருமணம் ஆகிருக்கும். அதில் ஒரு சிலருக்கு தடைகளாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் 30 வயசு தாண்டி 35 வயசிலோட கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய தடைகளும் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கிறது, ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம், இப்படி எல்லா வகையிலையுமே உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து உங்களை எல்லா செயலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்த உங்களுக்கு செய்ய போகிறான்றதான் உண்மை. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த சனி பெயர்ச்சியோட கூடவே ஏதாவது வழிபாட்டு முறைகளை சொன்னீங்களா இன்னும் அவங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நம்ம ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள். சுக்கிரனுடைய அதிபதி தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபடுறது ஒரு சிறப்பான விஷயம்தான். மகாலட்சுமி வழிபாடு எப்பயுமே நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையும் கொடுக்கும். அதை தாண்டி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த புதனுடைய தன்மை அதிபதி தெய்வம் யாருன்னா மகாவிஷ்ணு. ஸோ மகாவிஷ்ணு மகாலட்சுமி 2 பேர்த்தையும் தொடர்ந்து இவங்க வழிபட்டு வர்றதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளும் ஆடம்பர சுகபோக வாழ்க்கையும் அமையும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதனால் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட இந்த சனியுடைய காலத்தில் நீங்கள் வந்து சனியே உங்களுக்கு நல்லது செய்ய தான் போகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. கூடுதலாக பக்தின்னு வரும்போது நம்ம மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சி ஆயிருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. 2க்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்ததை அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது.
அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனிப்பயிற்சியை நாங்கள் ஜோதிடர் வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனிப்பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணா இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா கரெக்டாக நீங்க சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி. தெரிந்த முகமும் நல்ல குணமும் கொண்ட ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு கலையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணை பார்த்தீங்கன்னா அழுக்காம சலிக்காம வேலை செய்வாங்க. அந்த குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் தனித்துவமாக ரிஷபராசி பெண்கள் தெரிவார்கள். ஏதாவது ஒரு கலையிலையும் ஈடுபாடு இருக்கும். இப்போ இந்த சனி பகவானுடைய காலம் எப்படி வருது, ரிஷபராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்கணும். யோகாதிபதி, மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சனீஸ்வர பகவானை பற்றி எவ்வளவோ பயப்படலாம், ரிஷபராசிக்காரங்க பயந்துராதீங்க. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான். யோகாதிபதினா யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. பேரை கேட்டோன்னே உங்களுக்கு தெரியுது இல்ல, லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காருன்னா அதிருது இல்லை. இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தார், லாபத்தை அள்ளி தருவார்ங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே எந்த கிரகமும் நம்மளுடைய ராசி கட்டத்திற்கு லாபத்தில் இருந்தால் அது பாசிட்டிவா இருக்க வேண்டிய கிரகம்தான் கிடையாதுங்க. அது நெகட்டிவ் கிரகமா இருக்கலாம், அங்க ராகு கேதுவா இருக்கலாம், சனி பகவானா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர்கள் நம்முடைய லாபத்திலே இருப்பாரானால் மிகப்பெரிய லாபங்களை நமக்கு தந்தே தீர்வார்கள். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லாபத்தை அனுபவிப்போம். நமக்கு தெரியாதுங்க, வேற ஒரு கிரகம் நன்மை செய்து நம்ம குரு பகவானால் நன்மை வருதுன்னா குரு பகவானை பாராட்டிடுறோம். ஆனால் ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்குது, அதுல வேற ஏதோ ஒரு புத்தியில ஒரு பிரச்சனை வருது, உடனே சனி பகவானை குறை சொல்லியிருப்போம். சனி பகவான் நமக்கு நிறைய அள்ளி வழங்கியிருப்பார்,
நம்ம அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், சனி பகவான் என்ன காலத்துல என்ன நடந்துச்சோ, எந்த புத்தியில எது நடந்துச்சோ, எந்த கிரகம் தவறு நமக்கு பிரச்சனை பண்ணி இருந்தாலும் நம்ம பழியை தூக்கி சனி பகவான் மேல போட்டுருவோம். ரிஷபராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய கிரகம். காரணம், உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி. ஆக மிகப்பெரிய யோகங்களை இவர் தருவார். இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் முதல்ல ஃபாரின் போகணுங்க, நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன், நீங்க ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் படிக்க நினைப்பீங்க, ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷன் படிக்க நினைப்பீங்க, லா சம்பந்தமா படிக்க நினைப்பீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரொம்ப அருமையா கூடி வரும். ஃபாரின்ல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரிஷபராசி மாணவர்கள் குறிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை சனி பகவான் கொடுத்தே தருவார். அவரை போய் நம்ம கெட்டவர்னு சொல்லலாமா? இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவான் வந்த உடனேயே பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அந்த வெளியூர்ல இருந்து என் சொந்த ஊருக்கு வரணும்னு நினைப்பீங்க. இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும். இன்னும் சிலருக்கு இன்னும் நல்ல ஊர்களுக்கு நல்ல சம்பளத்தோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இது முக்கியமான ஒரு விஷயத்தை. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல சம்பளத்தோட கிடைக்கும். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், நம்முடைய லாபத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எது நமக்கு மிகுந்த லாபமோ அந்த லாபத்தை எல்லாம் தருவார். உதாரணமா உங்களுக்கு வேலையினால ஒரு பெரிய லாபம்னா, வேலையில பெரிய அளவுக்கு வளர்ச்சியை இப்ப கொடுத்துருவாரு, ப்ரமோஷன் கொடுப்பாரு, நல்ல உயர் பதவியை கொண்டு வந்து கொடுப்பாரு, உங்களுக்கு கீழே நிறைய பேர் பணியாற்றக்கூடிய தன்மையை கொடுப்பாரு. இப்ப நீங்களே ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்றீங்க. இந்த பிசினஸ்ல சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, நல்ல பணியாளர்களை கொடுப்பாரு. பலருக்கு என்ன எண்ணம், சார் எனக்கு சரியான ஒர்க்கர்ஸே அமையல சார், நான் என்ன சார் பண்றது அப்படிதான் கேட்குறீங்க. இப்ப நல்ல ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு அமைவாங்க. அந்த யோகம் ரிஷபராசிக்காரர்கள் பிசினஸ் பண்றவங்களுக்கு அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அப்பாவுடைய கூட பிறந்தவர் சித்தப்பா இருக்காரு அப்படின்னா அவரால் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மூத்த சகோதரன் நன்மையை செய்வாருங்க. உங்களுடைய மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கு இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனா எதுல கவனமா இருக்கணும்னா, அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இது ரொம்ப முக்கியம். தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிறது. ஏன்னா 9, 10க்கு கர்மஸ்தானத்துக்கும் அவர் தான் நிதினி. ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் நிறைய தான தர்மம் பண்ணணுங்க. சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நிறைய தான தர்மம் பண்ணணும். குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு தர்மாதிபதியும் சனி பகவான் தான், கர்மாதிபதியும் சனி பகவான் தான். அப்ப எந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க தான தர்மம் பண்றீங்களோ, அப்ப இந்த சனி பகவான் மனமகிழ்ந்து அகம் மகிழ்ந்து உங்களுக்கு உதவுவாரு. உங்க வேலையில பிரச்சனை இருந்தா பிரச்சனை சால்வ் ஆகும், உங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தா பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய புத்திரஸ்தானத்தின் மீது விழுகிறது. அப்ப பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, மனம் போன போக்குல நடப்பாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு நீங்க சரியான வழியில வாழ்ந்து காட்டி அட்வைஸ் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு அட்வைஸ் சொன்னீங்கன்னா பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்க பிள்ளைகள் நீங்க பண்ற அட்வைஸை கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி வாழ்ந்து காட்டி இதுதான்ப்பா நல்லது அப்படி புரிய வச்சீங்கன்னா அதை ஏத்துக்கிடுவாங்க. ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். நிறைய பேருக்கு இப்ப குழந்தை பாக்கியம் அமையுங்க. ரிஷபராசிக்காரங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களுக்கு பினான்சியலாவும் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு புறம்ங்க. யாரை வழிபாடு செய்தால் நமக்கு மிகப்பெரிய லாபங்கள் இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பாருன்னா, நீங்க இந்த வன்னி மரம் இருக்கு பார்த்தீங்களா, வன்னி மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பார். வன்னி மரத்தடியின் கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை சென்று நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபடணும். அந்த பிள்ளையாரை 18 முறை சுற்றி வரணும், அடிப்பிரதட்சணம் பண்ணணும். வன்னி மரத்தடியின் கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு நெற்றியிலே திருநீர பூசி, கணபதியே என்னை காக்கும் கடவுளே, இந்த சனி காலத்திலே எனக்கு எல்லா நன்மைகளையும் நீ அள்ளி வழங்க வேண்டும் என்று சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ
அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகுறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத் வஜாய வத்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதையாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சாரச்சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. ரிஷப ராசி அன்பர்களுக்கு நம்முடைய சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை, ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா நட்சத்திர ரீதியாக பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறான்னா, உங்களுக்குள்ள நிறையா எனர்ஜி பவர் கிடைக்கும். எனர்ஜி பவர்னு எப்படின்னா, சும்மா அப்படியே உங்களை யார் யாரெல்லாம் டிக்ரேஷன் அதாவது டிப்ரெஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்களோ, உன்னால் முடியாது, நீ எதுவுமே செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி உங்களை ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்களோ,
ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்களால் தான் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களுடைய என்னன்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி வேலை பார்க்குறது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் அவ்வளோ தூரம் வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். தங்க நகை வாங்குவதற்கான பாக்கியங்கள் உண்டு. தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் மேன்மை அடைவீர்கள். இப்போ ஒரு புதுசாக ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஸ்டூடெண்ட் அனைவருக்குமே ஒரு முதன்மையான மாணவர் மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய பாக்கியம் ஒரு சாத்தியக்கூறுகள் கிரகங்கள் நம்மளுடைய சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்களுடைய முகத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. சோர்வாக இருக்கவே கூடாது. உங்கள் ஃபேஸ் தான் உங்களை இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 5:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து சொன்ன மாதிரி தான் கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களே என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி பவர் கூடும். அதை விட்டு சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அதே போல் கண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணியத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதை வந்து உங்களுடைய மிகப்பெரிய தூணாக இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு வச்சுருப்பீங்களோ அதில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவாங்க. அதில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் கடமை தவறாமல் கண்ணியம் தவறாமல் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா சனி பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. ரிஷப ராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன? வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக பேசுவீங்க. நம்ம ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட உண்மை தன்மை தான் இருக்கும். ஒளிமறைவாக பேச தெரியாது. இன்றைக்கி ஒரு சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது இல்லைங்க, நான் இப்படித்தான், என் கேரக்டர் ஓகேவா இல்லையா, நான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அதை சொல்கிற விதமும் ஒரு பணிவாக அன்பாக அந்த சந்திரனுடைய இலக்கணத்தில் பேசுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. சனி பகவான் எங்கெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ, யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ அத்தனை வரை என்ன பண்ண போகிறாரு, விரட்டி அடிக்க போகிறாரு. ஓடிப்பேர், இவங்களை இனிமேல் நீ அழுத்தம் கொடுத்தது போதும் ஓடிப்பேர் அப்படின்னு சொல்லி உங்களை அதாவது சொன்னால் அமைக்கி அமைக்கி வச்ச உலகத்தில் நீங்கள் ஒரு பாலை வந்து தண்ணிக்குள்ளே அமுக்கணும், ஒரு லிமிட்டை தாண்டி என்ன பண்ணும், அது மேலே தான் வரும். அதே மாதிரி தான் உங்களுடைய உண்மைத்தன்மை, உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா வில் பவர் இப்போ தான் நீங்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, எப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், எப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, அடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்தும் சனி பகவான் மூலமாக நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கார். தேவையில்லாத நபர்களை பக்கத்தில் அண்ட விடாதீங்க. யாரெல்லாம் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அல்லது உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்களோ அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் டாக்குமெண்ட் விஷயங்களை கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக கையெழுத்து போடுங்க. இந்த 2 விஷயந்தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு. ரிஷப ராசியில் பிறந்த மிருகசீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, பொருளாதாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனை, இந்த 3மே உங்களை விட்டு சற்று அப்படியே தள்ளி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண போகுது. இது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு. நான் எனக்காண்டி கடன் வாங்கலைங்க, வாங்கி கொடுத்தேன், மகராசியை வாங்கிட்டு ஓடி போயிட்டான், வாங்கி கொடுத்தேன் மகராசி ஓடி போயிட்டா அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த அழுத்தம் உங்களை விட்டு கடந்து வரப்போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகசீஷ நட்சத்திரத்தோட பெரிய இயல்பான குணம் என்னென்னா, அது ரிஷபராசியில் உள்ள மிருகசீஷ நட்சத்திரத்தோட இயல்பான குணம் என்னென்னா, அப்படி பார்க்க அப்படி இருப்பீங்க. நான் யார் தெரியுமா, அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படி இருப்பீங்க. ஆனால் இலகிய மனசு, உங்கள் மனசை அப்படியே என்ன சொல்கிறோம் ஷார்ட்டாக அப்படியே அன்புக்கு கட்டுப்பட்டுருவீங்க. கோபமாக இருக்க மாதிரி உங்கள் ஃபேஸை காட்டுவீங்க. ஆனால் உண்மையிலே ரியாலிட்டியாகவே ஒரு குணம் வாசம் அப்படின்னு வந்துட்டு இறங்கிடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன அழுத்தங்களை கொடுத்தா நீங்கள் லாக் ஆவீங்கன்னு சொல்லி லாக் பண்ண விஷயங்கள் ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் லைஃப் பெரிய மாற்றத்தை
பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கேயாவது பயணம் செய்கிறீங்கன்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதேபோல் பயணம் செய்வதற்கு முன்னாடி எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மாற்றமும் ஏற்றமும் இந்த சனி பயிற்சி காலங்கள் உங்களுக்கே என்பது உறுதி. ரிஷபராசி அன்பர்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்த காலத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு பின்பற்ற வேண்டும். துர்க்கை அம்மனை கைப்பிடிச்சிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்தோடு செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது ஒரு 20% 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70% 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம், சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன், என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, அல்லது என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணம் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.